கடவுளுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். இன்னைக்கு என்ன தலைப்புல கடவுளுடைய வார்த்தையை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூழ்நிலையை பார்க்காத இயேசுவை பார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? சூழ்நிலை. உங்க வாழ்க்கையில இப்ப எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாரும் மனசுல நினைங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க? எனக்கு தெரியாது எந்த சூழ்நிலையில இன்னைக்கு இயேசுன்னு வந்திருக்கீங்க. சூழ்நிலையில இயேசுன்னு வந்த உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது? சூழ்நிலை எல்லாம் மாறுச்சு. அப்ப இன்னைக்கு சூழ்நிலையே பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு என் சூழ்நிலை இயேசு மாத்துவார் நீங்க வந்திருப்பீங்கன்னா நிச்சயமா உங்க சூழ்நிலை மாறும். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில கடவுளுடைய வார்த்தையை கேட்கறீங்க எனக்கு தெரியாது. ஆனா செய்தியை கேளுங்க. சில ஆட்கள் தங்களுடைய சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை பார்த்தாங்க. என்ன நடந்தது? அப்ப இன்னைக்கு இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. நாளைக்கு பணம் கட்டணும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், காய்கறி கடைக்கு போகணும், படிக்க போகணும், காலேஜுக்கு போகணும், எல்லா விஷயமும் இருக்கு, எக்ஸாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சூழ்நிலைக்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? சூழ்நிலை தூக்கி போட்டு வந்திருக்கிறீங்க பாருங்க. நிச்சயமா உங்க சூழ்நிலை இயேசுவின் நாமத்தால மாற்றப்படும். சரி, ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாருங்க, இது யோபு சொன்ன ஒரு வார்த்தை. யோபு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. உடம்பெல்லாம் வியாதி, குஷ்டம், போராட்டம், இழப்பு, இது மத்தியில் அவர் சொல்றாரு, என்ன அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப இயேசு இந்த யோபு பாருங்க, தான் சூழ்நிலையை பார்க்கல, அப்பயும் இயேசுதான் பாக்குறாரு. தான் சூழ்நிலையை பார்க்கல, இயேசுதான் பாக்குறாரு. பாருங்க, இவருடைய இந்த நம்பிக்கை இவரை வெட்கப்படுத்தவே இல்லை. இவருடைய இந்த நம்பிக்கை இவருடைய இரட்டத்தனியான வாழ்க்கையில இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, யோபை விட பெரிய பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இப்ப யோபுக்கு என்னென்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை. உடம்பெல்லாம் வியாதி, பொண்டாட்டி வீட்டுல ஒரே சண்டை. இப்படி எடுத்துப்போம். இப்படி சொன்னா நிறைய பேர் பொண்டாட்டி சண்டைனா அப்புறமா என்ன திருப்பி இந்த பக்கம் அவ கணவர் மாரெல்லாம் சண்டை. வீட்டுல ஒரே அட்டி தட்டி அம்மகலம் பறகுது. அப்படிதான் பறந்தது யோபு வீட்டுல. நீ செத்துறான்ட்டாங்க அந்த அம்மா. சில வீட்டுக்காரர் என்னப்பா, நீ செத்துட்டு நிம்மதியா இருக்கும். அந்த மாசம் நீ செத்துரு நிம்மதியா, நம்ம 2 பேரும் செத்துரு நிம்மதியா, அந்த நிலைமை வீட்டுல. உண்மை அதுதான். நான் வசனம் வாசிச்சேன்னா அது ரொம்ப பெருசா போகும். பெரிய நிலைமை. பிள்ளைங்க வாழ்க்கை காலி, ஆசீர்வாதம் போச்சு, கையில இருந்த செல்வம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றான், நான் செத்தாலும் என்ன அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும் பாருங்க. யோபு தான் சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை அந்த நம்பிக்கை தான் யோபுவை ரெட்டத்தனியா ஆசீர்வதிச்சது. அது இல்ல செய்தி. நான் உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். யோபுன்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தான் சூழ்நிலையை பார்க்கல, தான் குடும்பத்தை பார்க்கல. குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம், நிந்தனை, அவமானம், போற வரவெல்லாம் திட்டான், உடம்பெல்லாம் புண்ணு, சாம்பல் எடுத்து போட்டு ஓட வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நம்பிக்கை பாருங்க, நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுதான் என் நம்பிக்கை. அப்ப சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. அப்படி இயேசுவை பார்த்தா என் வாழ்க்கையில என்னங்க கிடைக்கும்? இன்னைக்கு பல சூழ்நிலையோட தாங்க வந்திருக்கிறேன். முக்கியமான வேலை தான் விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் இப்ப இயேசுவை பார்க்க வந்திருக்கேன். என் வாழ்க்கையில என்னதான் கிடைக்கும்? நான் ரொம்ப ஷார்ட்டா தான் மெசேஜ் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், டைமிங் தான் நம்மளுக்கு. ஆனா மனசுல எழுதப்பட்ட வார்த்தைகள் மாதிரி ஆயிடும். கூர்ந்து கவனிங்க. முதல் ஒரு காரியத்தை எடுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம். எத்தனை வருஷமா? 18 வருஷமாய். 10வது வசனத்தை வாசிங்க அப்படியே மேல. ஒரு ஓய்வு நாளில அவர் ஜப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த அம்மா எங்க இருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க? ஜப ஆலயத்துல. ஜப ஆலயத்துல எப்படி இருக்கிறாங்க? 18 வருஷம் கூனி போய் ஒரு ஆவினால இருக்காங்க. நமக்கு 2 நாள் ஜுரம் ஆச்சா போதும், 3ஆவது நாள் பாஸ்டர் சரியான ஜுரம், என்னால ஏந்து காலே வைக்க முடியல. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம் கோயில் உள்ளே இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மள கேட்பாங்க, இத்தனை வருஷமா கோயிலுக்கு போனேன், என்ன ஆச்சு? அப்படியே உங்க இயேசு அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரா?
இந்த அம்மாவை எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க. 18 வருஷம் வாழ்க்கைய நிமிர்ல வளைஞ்சு போய் கிடக்குற, கோயிலு கோயிலு கோயில்னு கரெக்டா டைமுக்கு போயிடுறிய, அப்படின்னா இருக்கு. எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்கல்ல. 18 வருஷம், நம்ம எல்லாம் 2 வருஷம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, எப்பா ஏசே உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஐயா உங்களுக்கு ஒரு கும்பிடு, சகோதரி உங்களுக்கு ஒரு கும்பிடு, என்ன அப்படியே விட்டுருங்க, எனக்கு இது மாறின பாடு இல்லை, நான் ஏன் வரணும், நான் 2 வருஷமா இவ்வளவு பிரச்சனை, 1 வருஷமா. இந்த அம்மா எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம். ஆனா எங்க இருக்கிறாங்க? இடைவிடாம தேவாலயத்துல இருக்கிறாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா தான் பலவீனத்தை பார்க்கல, இயேசுவை பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த அம்மா சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை பாக்குறாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்கிறாங்க. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் இயேசுவின் வார்த்தையை கேட்பதை நிறுத்தவே மாட்டேன். 18 வருஷம் பிரச்சனை, ஆனா 18 வருஷமா பிரசங்கத்தை கேட்டுன்னு இருக்காங்க. சூப்பர்ல. இந்த மாதிரி விசுவாசி 4 பேர் இருந்தா போதும், சபையே நிமிந்துரும். இந்த மாதிரி விசுவாசி இருந்தா என்ன ஆகும்? சில விசுவாசி சபையே வளைச்சிருது. சில விசுவாச குடும்பங்கள் என்ன பண்ணுது? சபையே வளைச்சிருது. இங்க பாருங்க, இந்த அம்மாவால நிமிர முடியல, பலவீனப்படுத்தும் ஆவி இருக்கு. ஆனா எங்க இருக்கிறாங்க? இந்த மாதிரி நம்ம நிலைமையில இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம சூழ்நிலையே பார்த்துட்டு இருப்போம். சூழ்நிலை இப்படி இருக்கே, சூழ்நிலை எப்படி இருக்கு. இந்த அம்மா தான் சூழ்நிலையை பார்க்கல, கோயிலுக்கு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் பாருங்க. என்ன நெருக்கடி வந்தாலும் அந்த ஜப கூட்டத்துக்கும் அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற விஷயத்துக்கும் இவங்க என்ன பண்ணல? தடையே பண்ணல. எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா, ஏதோ ஒரு பலவீனம் அவங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கை ஏதோ ஒண்ணு வளைச்சிருக்கு, வளைஞ்சுக்கிட்டே போகுது, இன்னும் வளையுது, வருஷக்கணக்கா வளைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க கடவுளை தேடி வந்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவர். ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியே சொல்ல முடியல, ஆனா அது என்ன வளைச்சுக்கிட்டே இருக்கு, என் குடும்பத்தை வளைச்சுக்கிட்டே இருக்கு, என் பொருளாதார ரீதியான காரியத்தை வளைச்சுக்கிட்டே இருக்கு, என் சரீரத்துல ஆரோக்கியத்தை வளைச்சுக்கிட்டே இருக்கு, என் குடும்ப சமாதானம், என் குடும்பத்துல இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் வளைச்சு காலி பண்ணுது. ஆனா நான் சொல்றேன், அந்த சூழ்நிலையை பார்க்காம இன்னைக்கு இயேசுதான் உட்காந்துருக்கீங்க பாருங்க. உங்க சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவர். பாருங்க, எல்லாரும் இந்த பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்க? நான் சொன்னதுதான், ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், அப்படியே சர்ச்சுன்னு போயிட்டு மாளிகை கட்டியா, வீடு கட்டியா, பெரிய லெவலுக்கு வந்துட்டியா? விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுது பாருங்க. சொல்லியிருப்பாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்களா? அந்த வசனம் இதுல இல்ல, ஆனா சொல்லியிருப்பாங்கல்ல. சர்ச்சில் இருக்கவங்கள கூட சொல்லியிருப்பாங்க, என்ன பாவம் பண்ணிட்டு வந்ததோ இது, என்ன அநியாயம் பண்ணிச்சோ, என்ன திட்டுக்கோட்டு வேலை பண்ணிச்சோ, அதான் வளைஞ்சு போய் கிடக்குது. இன்னும் வளைஞ்சு கடவுள் பத்தி எப்படி வளைச்சாரு? எல்லாம் சபையில நடக்கும். சிலர் நம்ம வளைக்கவும் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு சூழ்நிலையை பார்க்கல, இங்க யாரை பார்த்தா? இயேசுவை பார்த்துட்டு இருக்கா, அவருடைய போதனையை கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இயேசு பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பேர் இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காத என்ன பார்க்க வந்திருக்கிறவன் வாழ்க்கையில வளைந்திருக்கிற தன்மையை மாற்ற என்னால கூடும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு எந்த காரியம் உங்களை வளைச்சிருக்கு, இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்க்காம இயேசுவை பார்க்க வந்துட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கை நிமிரும். அதே 13ஆம் அதிகாரம் 12, 13 வசனம்ல, அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே 12வது வசனம், இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காம இயேசுவை பார்க்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இப்ப இதுவரைக்கும் சுற்றி இருந்தவங்க எல்லாம் உன்னுடைய வளைந்து போன தன்மையை பார்த்தாங்க, உன் பலவீனத்தை பார்த்தாங்க, உன்னை நெருக்கடியா பார்த்தாங்க, உன்னை குற்றப்படுத்தினாங்க. ஆனா நீ தொடர்ச்சியா சபைக்கு போயிட்டே இருக்கிற, ஜபத்துக்கு போயிட்டே இருக்கிற, ஆராதனைக்கு போயிட்டே இருக்கிற, கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிற. ஆனா ஏதோ ஒரு காரியம் வளைச்சிருக்குல்ல. எல்லாரும் வளைஞ்ச தன்மையை பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தது வேற விதம், ஆனா நான் பார்க்கிற விதம் வேற. இயேசு பாருங்க, இயேசு அவளை கண்டு பார்த்தார், வளைந்திருக்கிற அந்த தன்மையை பார்த்தார். சூழ்நிலையை பார்க்காத இன்னைக்கு தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, என் வார்த்தையை கேட்கிறீங்க. இந்த ஸ்திரியை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காம இயேசுதான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, இவங்க வளைத்திருக்கிற காரியத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கும். உங்களை வளைக்க நினைக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும். எந்த பலவீனம் உங்களை வளைச்சிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு சூழ்நிலை, அது கடன் ஆகட்டும், போராட்டம் ஆகட்டும், ஒரே சமாதான கேடாகட்டும், இது தொடர்ச்சியா என்ன வளைச்சிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையை பார்க்காம இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்கல்ல, நிச்சயமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்கள் வாழ்க்கை நிமிரும். உங்க சூழ்நிலையில நிமிருவீங்க. நிறைய பேர் தலை குனிஞ்சு போயிருக்கு, நிமிருவீங்க. பாருங்க, இயேசு கண்டு என்ன செய்தார்? கையை வைத்தால் அவர் நிமிர்ந்தார். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க? தான் சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை பார்த்தா. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை பார்க்க உங்க வாழ்க்கை நிமிரும். உங்க வாழ்க்கையில எது உங்களை வளைச்சிட்டு இருக்கோ அதுல இருந்து விடுதலை ஆகும். எது பலவீனப்படுத்திட்டு இருக்கோ அந்த பலவீனத்துல பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்ப
18 வருஷமா அந்த அம்மா சூழ்நிலையை பார்க்கல. இயேசுதான், இயேசுவோட வார்த்தை தான், ஜப ஆலயம் தான் பார்த்தாங்க. 18 வருஷமா வீட்டுல இல்ல. எங்க இருந்தாங்களா அவங்க? ஜப ஆலயத்துல. அப்ப சூழ்நிலையை பார்க்க கூடாது, பலவீனத்துல இயேசுவை பார்க்கணும். முதல் காரியம் சொல்லி இருக்கிறோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காரியம் என்ன? சூழ்நிலையை பார்க்க கூடாது, இயேசுவை பார்த்தா என்ன நடக்கும்? என் வளைஞ்சிருக்கிற வாழ்க்கை நிமிரும், என் பலவீனத்துல இருந்து நான் நிமிருவேன், என்னுடைய பொருளாதார காரியத்தில் நான் நிமிருவேன். எங்கெல்லாம் தலை குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறோம் அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து என்னை கர்த்தர் நடக்க வைப்பார். அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? என் சூழ்நிலையை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். ரெண்டாவது காரியத்தை சொல்றேன். சூழ்நிலை ரொம்ப கடுமையா தான் வரும், சூழ்நிலை கடுமையா தான் வரும், பயங்கரமான சூழ்நிலை எல்லாம் வரும். ஆனா நான் சொல்றேன், முதலாவது தேவாலயத்துக்கு போகுதல். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவாலயத்துக்கு போயிடணும். இந்த அம்மா போனாங்களா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுடணும். ரெண்டாவது, நிறைய பேர் வார்த்தையை கேட்பாங்க, ஆனா ஆராதனையை கோட்டை விட்டுருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வார்த்தையை கேட்பாங்க, சிலர் அப்படியே வார்த்தையை கேட்பாங்க. ஏன்னா சிலதெல்லாம் பாஸ்டர் பேசுறது தாளாட்டுற மாதிரியே இருக்கும். பாஸ்டர் பேசுறது எப்படி இருக்கு? ஒருத்தர் யூடியூப்ல கேட்டாரு, அது எப்படியா குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்றேன். ஒரு சர்ச்சில் விசுவாசிகள்லாம் ரொம்ப பாக்கியம் வாங்கலான்னாரு. ஒரு மீட்டிங்கு போகும்போது நான் சொன்னேன், எங்க குழந்தைங்க ரொம்ப கம்மி தான், ஆனா நான் பேசுறது அவங்களுக்கு தாளாட்டு மாதிரியே இருக்கு. ஆனா எதை விசுவாசியை கூப்பிட்டு என்ன பேசினார் பாஸ்டர் அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் பாயிண்டா பேசுறாள் எப்படி, ஆனா கரெக்டா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப முதலாவது, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் தேவாலயத்துக்கு போயிடணும். இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் பலவீனம்? 18 வருஷம் பலவீனம். அந்த அம்மாவை என்ன பண்ணி வச்சிருந்தது? வளைச்சி வச்சிருந்தது. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? 18 வருஷமா எங்க இருக்கிறாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வளைஞ்சு போன தன்மையை பேசட்டும், நீங்க விழுந்து போன தன்மையை பேசட்டும், உங்க குடும்பம் இப்படிதான், நம்ம நல்லா இருப்போம், வாழ்க்கையை பத்தி பேசட்டும், எது வேணா உங்களை வளைக்கட்டும். நான் தேவாலயத்துக்கு என் சூழ்நிலையை பார்க்காம தேவாலயத்துக்கு போனா நிச்சயமா ஆண்டு சொல்றாரு, தொட்டு உன் வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை மாற்றி உன்னை நான் நிமிர பண்ணுவேன். பாத்தீங்களா? அத்தனை பேர் தேவாலயத்தை செய்தி கேட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே மனசளவுல யார் வளைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய பார்வை போச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை நோக்கி கடவுளுடைய வார்த்தை வந்திருக்கு. தேவாலயத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு சூழ்நிலை வேலைகள் இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஆனா இதை விட்டுட்டு இன்னைக்கு ஆலயம்னு வந்திருக்கீங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிமித்தப்படாத காரியங்கள்லாம் நிமித்தப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவாலயத்துக்கு போயிடணும். ரெண்டாவது காரியத்தை சொல்றேன், அப்போஸ்தலர் நடபடிகள். சூழ்நிலையை பார்க்காதே, நல்ல ஞாபகம் வச்சுன்னு கேட்கணும் இந்த செய்தியை. சூழ்நிலையை பார்க்காது. இப்ப சூழ்நிலையை பார்த்துட்டு தேவாலயத்துக்கு போகாம இருக்க கூடாது. தேவாலயத்துக்கு 18 வருஷம் வளைக்கப்பட்டவங்களால போக முடியுதுன்னா நம்மளால போக முடியாதுன்னா எப்படி? போயிடணும். அப்ப ஃபர்ஸ்ட் தேவாலயத்துக்கு போகணும். ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் நடு ராத்திரியில எங்க இருக்கிறாங்க? இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? சூழ்நிலை எப்படி இருக்கு? சூழ்நிலை எப்படி இருக்கு? அந்த அம்மாக்கு சரீரத்துல சூழ்நிலை மோசமா இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு? அங்க என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணி கர்த்தரை பாடினார்கள். தேவாலயத்துக்கு போறது மட்டும் இல்ல, சூழ்நிலையில எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் இயேசுவை நோக்கி ஜபிக்கிறது, ஆராதிக்கிறதுல சரியா இருக்கணும். சிறைச்சாலையிலே இவங்களால இதை செய்ய முடியும்னா நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். இப்ப சூழ்நிலையை பார்க்க கூடாது. இவங்க சூழ்நிலையை பார்க்கல. இவங்க சூழ்நிலை எப்படி? எல்லா பக்கமும் கம்பி, எல்லா பக்கமும் கம்பி அடைச்சு வச்சிருக்காங்க. நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர், ஒரே பாரமா இருக்கு பாஸ்டர், பாட்டே பாட முடியல, தொண்டை வரைக்கும் துக்கம் அடைக்குது. இவங்களுக்கு எவ்வளவு பெரிய துக்கம் இருந்திருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். சூழ்நிலையை பார்த்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு புள்ளி வச்சிருது. அடுத்தது சூழ்நிலையை பார்த்து ஜப வாழ்க்கைக்கு ஒரு புள்ளி, ஆராதனை வாழ்க்கைக்கு ஒரு புள்ளி. இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையில இவங்க யாரை பாக்குறாங்க பாத்தீங்களா? இயேசுவை பாக்குறாங்க. அந்த அம்மா வளைக்கப்பட்ட 18 வருஷம் வளைக்கப்பட்ட அந்த அம்மா சூழ்நிலையில யாரை பார்த்தாங்க? இயேசுவை பார்த்தாங்க. உடனே என்னாச்சு? ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பார்த்தா தொட்டு நிமிரும்படி செய்தார். ரெண்டாவது, சூழ்நிலையில இயேசுவை பாக்குறாங்க. எந்த சூழ்நிலை? சிறையிருப்பு. ஃபர்ஸ்ட் சபைக்கு போறது, ரெண்டாவது ஆராதனை ஜபம். இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
செம்ம அடி வச்சிருப்பாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி யூதர்களுடைய பழக்கம் அது. ஒருத்தர் சிறைச்சாலையில போறதுக்கு முன்னாடி செம்ம அடி வச்சிருவாங்க. அடிக்கும் போது என்ன, இப்ப நம்ம அந்த இடத்துல நம்மள கணக்கு பண்ணிப்போம், நம்மள எத்தனை போய் ஜெயில போட போறாங்க, தப்பே பண்ணல, அதுக்கு முன்னாடி செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்ப என்ன நினைப்போம், இயேசுவே இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்றும், ஜெபம் பண்ணுவோம்ல, காப்பாத்தல. அடுத்தது கையை காலை கட்டுறாங்க, ஆண்டவரே கையை காலை கட்டுகிறார்கள், ஆண்டவரே நீ தூதனை அனுப்பி என்னை விடுவியும், அப்பயும் விடுவிக்கல. அடுத்தது ஜெயில தூக்கி போட்டாங்க, அப்பயும் ஒண்ணு நடக்கல. ஆனா இவங்க பாருங்க, எது நடந்தாலும் நான் இயேசுவை ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், என் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், நான் இயேசுவை பார்ப்பேன். நம்ம செய்வோமா? நம்மளால முடியாது. பாருங்க, அந்த 18 வருஷம் கூனியா வளைந்து போயிருந்த அந்த அம்மா எங்க இருந்தாங்க? ஆலயத்துக்குள்ள. சூழ்நிலையின் மத்தியில, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம எங்க போயிடணும்? ஆலயத்துக்கு போயிடணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அப்ப என் வாழ்க்கை நிமிரும். ரெண்டாவது, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவரை ஜெபிக்கிறது, ஆராதனையை நிப்பாட்டவே கூடாது. சூழ்நிலை வரும், கொஞ்சம் அப்படிதானே, நார்மலா யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள 4 பேர் பிடிச்சி எடுத்துட்டு போய் ஜெயில போடணும்னு ஏதோ ஒரு பொல்லாத அஃபென்ஸ் பண்றாங்க, பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிடிச்ச உடனே அடிக்கிறாங்க. இயேசுவே, இயேசுமா நம்ம ஜெபம் பண்ண முடியாது. பிதாவே, இவர்கள் செய்வது இன்னது என்று அறியா செய்யல, பாடாளப்ப எப்படிலாம் செய்றாங்க. ஆண்டவரே தூதன் அனுப்பி இவனை நாசமாக்கும், மோசமாக்கும், கர்த்தருடைய தூதன் இவனை துரத்துவானாக, காற்றில் மதக்கப்பட்ட பதரை போல பறந்து போவானாக, கர்த்தருடைய தூதன் பின் தொடருவானாக. ஆனா இவங்க ஜெபம் பாருங்க, சிம்பிளா ஒண்ணுமே பண்ணல, நினைச்சிருப்பாங்க அடிக்கும் போது அதை ஆண்டவர் காப்பாத்திடுவாருன்னு. கட்டும் போது சிறைச்சாலையில போடும்போது இல்ல, ஆனாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு தீர்மானம் எடுத்து வச்சிருக்கேன், நான் இயேசுவை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன், ஜெபிப்பேன். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு முதல்ல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிடணும். ரெண்டாவது, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாங்க அவர்கள், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். செம்ம போல கை கால்லாம் கட்டி வச்சிருக்காங்க, ஆனா பாருங்க ஜெபம் பண்ணி பாடுறாங்க. எப்படி இந்த சூழ்நிலை பாருங்க. சரி, இப்ப சூழ்நிலையை பார்க்காத இயேசுவை அந்த அம்மா பார்த்தாங்க, பார்த்ததுனால 18 வருஷம் வளைந்த காரியம் சரியாச்சு. ஆனா பாருங்க, இவங்க சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ல, சபைக்கு வர்றது மட்டும் பெருசு இல்ல, இயேசுவை மகிமைப்படுத்த கத்துக்கோங்க. என்ன நடந்தது? 26வது வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறந்துண்டது. பாருங்க, கடுமையான சூழ்நிலை, ஆனா சரியான ஆராதனை, சரியான ஜபம் என்ன செய்துதான் ஒரு அசைவை உண்டு பண்ணிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காத இயேசுவை பார்க்க வந்த உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிறையிருப்பு இருக்கோ அதுல எல்லாம் இன்னைக்கு ஒரு அசைவு உண்டாகும். அதுல எல்லாம் கர்த்தர் அசைவை உண்டு பண்ணுவார். இது இனிமே அசைவே அசையாதுன்னு நினைச்சிட்டு இருக்க காரியங்கள்ல ஒரு அசைவு உண்டாகும். முதலாவது தேவாலயத்துக்கு போனேன், என் வாழ்க்கை நிமிர்ந்தது. இப்ப நான் தேவாலயத்துக்கு வந்துட்டேன், இயேசுவை நான் மகிமைப்படுத்தி துதித்து ஜெபித்து ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டு பண்ணார். அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும், உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆட்டோமேட்டிக், ரிமோட் மேல இருக்குங்க, சாவி என்னவோ சிறையிருப்புல இருக்கிற அந்த அதிகாரி கிட்ட இருக்கு, ஆனா அங்க மேல ரிமோட் இருக்கு, தானா ஓப்பன் ஆகுதான். நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையில சபைக்கு வந்துட்டேன், நிமிருவீங்க, இனி வளைக்க முடியாது. ரெண்டாவது, நான் எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ற ஆராதிக்கிற துதிக்கிறேன், தானா பிரச்சனைகள்லாம் ஆட்டம் கொடுக்கும், கதவெல்லாம் தானா திறக்கும். ஏன்னா ரிமோட் மேல இருக்கு. மேல இருக்க சொல்றாரு, ஏய் நீ சிறையிருப்ப பாக்கலப்பா, என்ன பார்த்துட்ட. ஏன்னா வெறும் சாவி போடுறவன் ஒரு மேட்டரே கிடையாது, இனிமே சாவியே போட முடியாத அளவுக்கு லாக்க ஓபன் பண்ணிட்டாரு. பாருங்க, கதவுகள் திறந்தது. பாருங்க, முதலாவது உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? அசைவு உண்டாச்சு. ரெண்டாவது, கதவுகள் திறந்தது. அடுத்தது பாருங்க, அதுலயே சொல்லப்பட்டிருக்கு, கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டான். கட்டி வச்சு இந்த கட்டெல்லாம் கழண்டு போயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, முதலாவது ஆராதனை, முதல்ல சபைக்கு வருதல். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு வந்துருவேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்க என் வாழ்க்கை நிமிரும். இயேசு என்னதான் பாக்குறாரு? எவ்வளவு பேர் இருந்தாலும் என்னதான் பாக்குறாரு? ஏன்னா என்ன கடுமையான சூழ்நிலை இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கேன், என் போராட்டமான சூழ்நிலை நான் சபைக்கு வந்திருக்கேன், என்னால வர முடியாத சூழ்நிலை சபைக்கு வந்திருக்கேன். ஏன்னா இயேசுவின் வார்த்தையை கேட்க. இன்னைக்கு எனக்காக ஒரு வார்த்தை வந்திருக்கு, என் வாழ்க்கையில நான் வெளியே சொல்ல முடியாத, நிமிர முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் வளைச்சுக்கிட்டே போகுது வருஷ கணக்கா, இயேசு அதை நிமிர பண்ணுவான். ரெண்டாவது, நான் வந்துட்டேன், இயேசுக்காக நான் எந்த சூழ்நிலையில இல்ல, நான் பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது என் வாழ்க்கையில அசைக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அசைக்கப்படும், திறக்க முடியாத காரியங்கள் எல்லாம் திறக்கப்படும். எது இது வரைக்கும் உங்களை கட்டி வச்சிருக்கோ கட்டெல்லாம் தானா வருங்க. ஃபர்ஸ்ட் சபைக்கு போறது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? ஜபம், துதி. மூன்றாவது காரியத்தை சொல்றேன், சூழ்நிலையில செய்ய முடியாத காரியம்,
பயங்கரமான சூழ்நிலை என்ன பண்ண துதிச்சு பாடி ஆராதிக்க முடியாது. ஆனா செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். மூணாவது காரியம் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காதே இயேசுவை பார். முதல்ல என்ன சூழ்நிலை? வளைத்திருக்கிற சூழ்நிலை, பலவீனம். ஆனாலும் எங்க போனாங்க அந்த அம்மா? போனதுனால என்ன ஆச்சு? இயேசு கரெக்டா அந்த அம்மா சொன்னாங்களா? போய் நம்ம சொல்ல இருக்கிறோம், இயேசுவே இயேசுவே இப்படி எல்லாம் 18 வருஷமா என் வாழ்க்கையில பிரச்சனை, நீங்க இன்னுமா பார்க்க மாட்டீங்க, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்களே, உங்களுக்கு கண்ணு இல்லையா? அந்த அம்மா ஜெபம் பண்ணவே இல்லை, ஒரே விஷயம் தான் செஞ்சாங்க, நேரா போய் உட்கார்ந்தாங்க. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். பெரிய வலியோடு தான் வந்திருக்கேன், வேதனையோடு தான் வந்திருக்கேன், மனசு ஃபுல்லா காயம்தான், குடும்பத்துல ரணகலமா இருக்கு குடும்பம், ஆனா நீங்க பேசுங்க ஆண்டவரை கேட்கிறேன். அந்த வார்த்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சார் பிரச்சனையை. நீங்க கேளுங்க, அவர் பார்ப்பார். அந்த வளைந்து போன ஒரு வாழ்க்கையை மாற்றினார். முதல்ல சபைக்கு போகணும். அடுத்தது கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணணும்? துதித்து ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில அசைக்க முடியாது, இனிமே இது மாற்ற முடியாத காரியங்கள்ல ஒரு அசைவு உண்டாகும். அடுத்தது திறக்க முடியாத கதவுகள்லாம் தானா திறக்கும், கட்டப்பட்டு இருக்கிற காரியங்கள் தானா கட்டவிடும். மூன்றாவது காரியத்தை சொல்றேன், எடுத்துக்கொள்வோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் இவர் சூழ்நிலை என்ன தெரியுமா? இப்ப சர்ச்சுக்கு வந்தாச்சு, தேவனை துதிச்சாச்சு, இப்ப ஜெபம் பண்ண முடியாது. இவரால் ஜெபம் பண்ண, ஏன்னா ராஜா ஆர்டர் போட்டிருக்கான் ஜெபம் பண்ண கூடாதுன்னு. ராஜா என்ன பண்ணிருக்கான்? ஜெபம் பண்ணா கழுத்து போயிடும். அடுத்தது இல்லைன்னா சிங்கத்து நடுவுல போட்டு சும்மா அப்படியே சிங்கம் எப்படி லைவா வேட்டையாடுதுன்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்புல போட்டு ஜாலியா, அது ஒரு வேடிக்கை அவங்களுக்கு. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. ஆனா இவன் அந்த சூழ்நிலையை பார்க்கல, ராஜாவுடைய கையெழுத்தை பார்க்கல, என் தலை போவோமேன்னு பார்க்கல, என் உயிர் போவோமேன்னு பார்க்கல, இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சான். சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்க வீட்டுல ஜபத்துக்கு தடை வரும், ஜபிக்க முடியாதபடி தடை வரும், சபைக்கு வந்தா ஜெபம் பண்ணா சரியாயிடும்ன்ற தடை வரும், சபைக்கு போனா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி சரி பண்ணிடுவாங்கன்ற தடை வரும். ஆனா சூழ்நிலையை பார்க்காத இயேசுவை பார்க்க வந்த உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஜபம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். இப்ப தானியேல் பாருங்க, ஜெபம் பண்ணாரு, சிங்கத்தின் கெபியில என்னாச்சு? இன்னும் பண்ண முடியல. சூழ்நிலையில போய் இன்னும் பண்ண முடியல. பாருங்க ஒரு தீர்மானம், சூழ்நிலையை பார்க்காதவர் தானியேல். பாருங்க ஆர்டரே போட்டாங்க, இனிமே என்ன பண்ணக்கூடாது? ஜெபமே பண்ணக்கூடாது. சூழ்நிலையில ஜபிக்கிறோமா? சூழ்நிலையில சபைக்கு போயாச்சு, சரி எப்படியோ உருண்டு பிறந்து வந்து ஊன்ட்டோம், ஊழ்ந்த உடனே ஆராதிக்கிறோமா? மகிமைப்படுத்துறோமா? அடுத்தது ஜெபம் பண்றோமா? இல்ல நமக்காக வந்துட்டு நம்ம பாஸ்ட் ஜெபம் பண்ணோம், நல்லது. உங்களால முடியாத வேலையில என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை ஜெபத்துல தாங்குவாங்க. ஆனா அதுக்கு வந்து கலந்துக்கணுமே ஃபர்ஸ்ட், அது முக்கியம் இல்லையா? இப்ப தானியேல் எதை பார்க்கல? சூழ்நிலையை பார்க்கல. யார பார்த்தாரு? இயேசுவை பார்த்தாரு. ஏன்னா தானியேலுக்கு நல்லா தெரியும், நான் இல்லைன்னா இந்த தேசமே இல்லைன்னு, நான் இல்லைன்னா இந்த ராஜாவே இல்லைன்னு சொல்லி, நான் என்ன கொண்டுதான் இந்த ராஜாக்கே நியாய தீர்ப்புன்னு. நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஜபத்துக்கு எதெல்லாம் தடை வருதோ அதை கர்த்தர் உங்களை கொண்டே நியாயம் தீர்த்துருவார். இப்ப சூழ்நிலை எப்படி இருந்தது? முதல்ல அந்த அம்மாவுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தது? 18 வருஷம் பலவீனம், நிமிர முடியாத சூழ்நிலை, நிமிர முடியாத வாழ்க்கை. ஆனா ஜெபமே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கோயிலுக்கு போய் இயேசுவின் வார்த்தையை கேட்டா அது சரியாவது ஆவலியப்பா, என் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இயேசுவை பார்க்க வந்திருக்கேன். என்ன ஒரு விசுவாசம் இல்ல? 18 வருஷம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? 12 வருஷம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இத்தனை வருஷம் சபைக்கு வந்து உருப்பிட்டுதா பத்தியா, இதெல்லாம் விளங்குமா? என்ன பாவம் பஞ்சோ, என்ன அநியாயம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குதோ, ஏசப்பா ஏசப்பா இருந்து உண்மையிலே கடவுள் வந்து இது பண்ணியிருந்தா இந்த அம்மா சரி பண்ணிருக்க மாட்டார சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இயேசு பாருங்க, சட்டுன்னு சரி, நீ சரித்திரத்துல இடம்பெறுவீர்கள் நீங்க சூழ்நிலையை பார்க்காம இயேசுவை பார்க்கும்போது. இன்னைக்கும் அந்த அம்மாவை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? இயேசுவை பயங்கர விசுவாசமா பார்த்தவங்க. அப்ப சூழ்நிலையை பார்க்காமல் இயேசுவை பார்த்தவருடைய வாழ்க்கை நிமிர்ந்தது. சூழ்நிலையை பார்க்காமல் இயேசுவை பார்த்தவர்களுடைய ஆராதித்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்வு உண்டானது. சிறைச்சாலை தானா திறந்தது, கட்டுகள் தானா அறந்து விழுந்தது. மூணாவது, சூழ்நிலையை பார்க்காம ஜபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42ஆம் அதிகாரம் 42:10.
வாசிங்க. முன் இருந்த இங்க பாத்தீங்களா சார் நிலைமை என்ன? எல்லாத்தையும் இழந்த நிலைமை. சரீரம் முழுவதும் புண்ணு, பிள்ளைங்க போச்சு, செல்வம் போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. ஆனா ஜபம் போல. பாத்தீங்களா? சூழ்நிலையை பார்க்கல. யோபு தான் சூழ்நிலையை பார்த்துருந்தா ஜபம் பண்ணிருப்பாரா? நானே ஓட்டாண்டியா உக்காந்து இருக்கேன், நான் எங்கிருந்து ஜபம் பண்றது? நானே உடம்பெல்லாம் புண்ணு பிடிச்சி உக்காந்து இருக்கேன், வாழ்க்கை போய் எல்லாம் போய் உக்காந்து இருக்கேன், ஜபம் பண்ண முடியுமா? யோபு தான் சூழ்நிலையை பார்த்துருந்தா ஜபம் பண்ணிட முடியுமா? யோபுக்கு நல்லா தெரிஞ்சது, நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், நான் இயேசுக்காக ஜபம் பண்ணுவேன். ஜபம் பண்ணதுனால இங்க என்ன நடந்துதான்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துருச்சு. பாருங்க, யோபு அதுக்காக ஜபம் பண்ணாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்காக ஜபம் பண்ணாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு ஜபம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. தான் சூழ்நிலை மாறணும் ஜபம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. அங்க பாத்தீங்களா, ஜபம் மற்றவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதிக்கு, நம்ம வாழ்க்கையை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதிக்குது. மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான், நமக்கு ரெண்டு. இப்ப நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக ஜெபம் பண்றீங்கன்னா ஒண்ணுதான், மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணா உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம். இப்ப முதல்ல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவாலயத்துக்கு போயிடணும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கணும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜபிக்கணும். இது மூணுத்துக்குமே ரிசல்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மூணுமே எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து பாருங்க. அப்ப சூழ்நிலையை பார்க்காம தேவாலயத்துக்கு போன வீட்டுக்கு எப்படி வந்திருப்பா? வீட்டுல இருக்கவங்கள கொஞ்சம் எப்படி யோசிச்சு கேட்டிருப்பாங்க பாரு. ஏன்னா போகும்போது தரையை பார்த்துன்னு போனேன், வரும்போது முகத்தை பார்த்துன்னு வரேன். சில வாழ்க்கையில சில வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் வளைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாய் நிமிரும். இயேசு தொட்டு நிமிர வைப்பார். ரெண்டாவது, சிறையிருப்புக்குள்ள இருக்கிற என் வாழ்க்கை சிறையிருப்பு போல இருக்கு, என் குடும்பம் சிறையிருப்பு போல இருக்கு, இந்த சிறையிருப்புல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? அடிக்கும் போது ஆண்டவரை காப்பாத்திலே, கட்டும் போது ஆண்டவரை காப்பாத்திலே, சிறையிருப்புக்குள்ள கொண்டு போகும்போது என்ன காப்பாத்திலே. ஆனா நீ சிறையிருப்புக்குள்ள வந்த பிறகு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஜபம் பண்ணு, நீ தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை பண்ணிப்பாரு, நீ இருக்கிற இடமே அசையும். உன்னை எது சிறைப்படுத்தி வச்சிருக்க அந்த காரியம் அசையும். அசைவு மட்டும் இல்லைங்க, கதவு தானா திறக்கும். கதவு தானா திறந்தா மட்டும் போதுமா? கையில இருக்கிற கட்டு, காலில் இருக்கிற கட்டு, விலங்கு எல்லாம் அவிழ்ந்து போகும். அதுக்கு மூணாவது, ஜபம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜபம் பண்ணுங்க. காலையில, மத்தியானம், நைட்டு, உங்களுக்கு நேரம் எப்ப கிடைக்குதோ 2 நிமிஷம் பிரச்சனையை பார்த்து, எனக்கு பெருசா பாஸ்டர் நீங்க பண்ற மாதிரி ஜபம் வரல, அந்த சிஸ்டர் பண்ற மாதிரி வரல, இந்த பிரதர் பண்ற ஒரே லைன் தான். உங்களுக்கு இந்த சேர் வேணுமா? ஆண்டவரே இது போல சேரை எங்க வீட்டுக்கு ஒண்ணு தாரும். நியாயம் இருக்கிறதுல கர்த்தர் கொடுப்பார். எங்க வீட்டுல சேர் இல்ல ஆண்டவரே உட்காரத்துக்கு, ஒரு சேர் கொடுங்க ஆண்டவர், நீங்க சொல்லி பாருங்க, கொடுப்பாரு. அவ்வளவுதான் ஜபம். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வியாதியா இருக்கு ஆண்டவரே, என்னவோ மனசெல்லாம் சரியில்லை, பண காரியத்தை ரொம்ப, ஒரே ஒரு லைன் ஜெபம் பண்ணிட்டு போங்களேன், நடக்கும். ஏன்னா சூழ்நிலையை பார்க்கலப்பா, இந்த பிள்ளை என்ன பார்த்துட்டு போகுது, இந்த பிள்ளையோட சூழ்நிலை மோசம்தான், ஆனா என்ன நோக்கி ஜபிச்சுட்டு போகுது, சூழ்நிலையை ஆண்டவர் மாத்திடுவார். அப்ப சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்க்கலாம் என்ன பண்ணிடணும்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை விடக்கூடாது. ஆராதனை என் வாழ்க்கையில அசைவுகளை உண்டு பண்ணும். திறக்க முடியாததெல்லாம் திறக்கும், அவுக்க முடியாததெல்லாம் அவுத்துரும். அடுத்து ஜபம், மத்தவங்களை சிங்கிள் ஆசீர்வதிக்கும். என்ன மத்தவங்களுக்காக நான் ஜபிக்க, என்ன வெட்டு தனியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணா ஒரு ஆசீர்வாதம், நீங்க வேற யாருக்கா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆசீர்வாதம். எது வேணும்? சரி, மூணு பேரோட காரியம் சொல்லியிருக்கேன். சூழ்நிலையில இயேசுவை பார்த்தவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது. அடுத்தது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆபிரகாமின் நாட்களில் சூழ்நிலை பஞ்சம். இப்ப இங்க வந்த சூழ்நிலை என்ன? முதல்ல வந்தது என்ன? பலவீனம் சூழ்நிலை. அடுத்தது சிறைச்சாலை சூழ்நிலை. அடுத்தது உயிரே போகும் சூழ்நிலை. இப்ப ஈசாக்குக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்ன சூழ்நிலை? பஞ்சம். என்ன சூழ்நிலை வந்திருக்கு? பஞ்சம். பஞ்சம்னா எப்படி சொல்லலாம்? வீட்டுல சமாதானம் இல்லை, அது ஒரு பஞ்சம். சந்தோஷம் இல்லை, அது ஒரு பஞ்சம். நிம்மதி இல்லை, அது ஒரு பஞ்சம். பணம் இல்லை, அது ஒரு பஞ்சம். பஞ்சம் எல்லாம் மொத்தமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில அவர் என்ன பஞ்சம் வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப நமக்கு இந்த ஊர் ஃபுல்லா பஞ்சங்க, இந்த ஊர் ஃபுல்லா கொள்ளை நோய் வந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து கிளப்பிப்பீங்க நைசா.
அதன சபையில அப்படிதான் நடக்குது. திருப்தியானவனே சபையை விட்டு கிளப்பிக்கிறது இல்ல. இவர் பாருங்க, பஞ்சம் வந்துருச்சு, கிளம்பிடலாம் தான் பிளான் போட்டாரு. கல்பிக்கலாம், நம்ம வேலைக்காவாது, இனிமே நம்ம பிச்சுக்கினா நல்லது அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ஈசாக்கு கலப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்படியே கீழ்ப்படிஞ்சாம பாருங்க. சூழ்நிலையில கீழ்ப்படியுது, சூழ்நிலை மோசம், பஞ்சத்துல கீழ்ப்படியாம பாருங்க இயேசுவின் வார்த்தைக்கு. இப்ப இவன் யாரை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்? பஞ்சத்தை பார்க்கல, இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். பஞ்சம்தான், சாப்பிட வழி கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது, தூங்க முடியாது, இருக்க முடியாது. இவன் வேற எங்கன்னா போய் பொழப்ப பார்த்துக்கலான்னு போறான். ஆனா ஆண்டவர் தரிசனமாய், நீ இங்கே இரு. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு இடத்துல நம்ம தான் என்ன பண்ணிருப்போம்? பயாசதான் எந்த சாவத்துக்கா நானு, நீ சும்மா ஏதோ எங்க அப்பா தவமா இருந்தார் மலை மேல, அப்படி பலி செலுத்தினார், ஒரு குழந்தைய குத்தியா ஆட்டை பலி செலுத்தினாரு, அதோட போ, என்ன வேற சும்மா போட்டு இந்த பஞ்சத்துல சாவடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பாருல ஈசாக்கு. ஆனா பாருங்க, சொல்லவே இல்லை. திருப்பி வாக்குவாதம் பண்ணிருக்கலாம்ல, இங்கதான் இப்படி பஞ்சமா இருக்கு, நான் எப்படி இங்க இருப்பேன்? இங்க சாப்பிட ஒண்ணும் கிடையாது, தூங்க இடம் கிடையாது, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு கேட்கவே இல்லை. அவன் பாருங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சானாம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பஞ்சத்தை பார்க்கல, யார பார்த்திருக்கிறாரு? இயேசுவை பார்த்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில இருக்கிற பஞ்சத்தை மாற்ற, என் சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்லவர். என் சூழ்நிலையை மாற்ற இயேசு வல்ல. இன்னைக்கு எந்தெந்த பஞ்சத்தோட வந்திருக்கிறீங்க? நீ பஞ்சத்தோடு தான் சபைக்கு வந்திருக்கிற. வாழ்க்கையில ஒரு பஞ்சம் இருக்கு. இப்ப பாஸ்டர் சொன்ன காரியத்துல சரீரத்துல ஒரு பஞ்சம், ஆரோக்கியம் இல்ல, பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு ஆனா பணம் இல்ல, பணம் வந்தாலும் லோன்காரன் எடுத்துருவான், பைனான்ஸ்காரன் எடுத்துருவான். ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க, போயிட்டு வந்து ஏதோ பஞ்சாயத்து வைக்காம வந்தா சரி. பஞ்சம், சமாதானம் இல்ல, கிருபை இல்ல, தயவு இல்ல, இறக்கம் இல்ல, வறட்சியா இருக்கு. எப்ப ஈசாக்கு இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சானோ அப்ப இயேசு ஈசாக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பலவீனத்துல அந்த அம்மா இயேசுவை பார்த்தாங்க, இயேசு அவர் பலவீனத்தை பார்த்தார். சிறைச்சாலையில அவங்க இயேசுவை பார்த்தாங்க, இயேசு அவர் சிறைச்சாலையை பார்த்துட்டார். உயிர் போயிடும் சொல்லி கட்டளை போட்டோம், ஜபத்தை இயேசு பார்த்தாரு. அவனை அதிபதியா மாத்தி, அவனை ரெட்ட தனி ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. மூணாவது பாருங்க, தேசத்துல கொடுமையான பஞ்சம், பஞ்சத்தை பார்க்கல, வார்த்தை கொடுத்த இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சான். சூழ்நிலையை பார்க்கல, நடந்துட்டு இருக்க சூழ்நிலை பஞ்சம், ஆனா அந்த சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சான். பார்க்க ஆரம்பிச்ச உடனே அதே 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. பாருங்க, பஞ்சம், ஊரே பஞ்சத்துல காலி ஆகுது. ஈசாக்கு மட்டும் 100%, அதாவது எப்படி சொல்லலாம்னா, வெள்ளம் வந்து எல்லாருக்கும் பவர் டவுன் ஆகி போச்சு, ஆனா என் போன்ல மட்டும் 100% சார்ஜ். ஏன்னா இன்வென்டர், நான் நம்புறது இன்வென்டர். அது மாதிரிதான் தேசத்துல பஞ்சமே பிச்சுக்கிச்சு, ஒரு ஈக்காக கூட கிடையாது. ஆனா ஈசாக்கு மட்டும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், உங்க பஞ்சத்தை பார்க்காதீர்கள், உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. 100 மடங்கு அந்த பஞ்சத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஏன் தெரியுமா பஞ்சத்தை காமிக்கிறாரு? பஞ்சம் எப்படி இருக்கும்னு மற்றவனும் தெரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும். உன் பஞ்ச காலத்துல நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு மற்றவனும் தெரிஞ்சுக்கணும். அந்த தேசத்தை விட்டு ஓடி போனான் பாருங்க, அவெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம எதை பார்க்க கூடாது? சூழ்நிலையை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கணும். அந்த 12 வருஷம் பலவீனப்பட்டு வளைக்கப்பட்ட அந்த அம்மா யார பார்க்க போனாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. யார பார்க்க? இயேசுவை பார்க்க, அவருடைய வார்த்தையை கேட்க போனாங்க. இயேசு என்ன பண்ணாரு? கேட்க போனவங்களை இவர் பார்த்தாரு. இன்னைக்கு கேட்க வந்திருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை இயேசு பார்ப்பார், தொட்டார், அதை நிமிர செய்வார். 2வது சிறையிருப்பின் மத்தியில தான் இருக்கிறேன். குடும்பம்ன்றது ஒரு சிறையிருப்பு. பொல்லாத மனிதர்கள் சுத்தி இருக்கிறாங்க, சிறையிருப்பு. சத்ரு சுத்தி இருக்கு, சிறையிருப்பு. பொல்லாத ஆவிகள் வல்லவ, சிறையிருப்பு. சரீரத்துல பலவீனம், சிறையிருப்பு. வியாதி, சிறையிருப்பு. கடன், சிறையிருப்பு. இது மத்தியில தான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனா நீங்க இயேசுவை மகிமைப்படுத்துறீங்களா? அந்த சிறையிருப்பு அதிரும். தானா சொன்னார் பாருங்க ஒரு சாட்சி, 4 மாசம் வண்டி எடுத்துன்னு போக வேண்டிய சூழ்நிலை திடீர்னு ஆண்டவர் அற்புதம் பண்ணி அந்த டியூவை கேன்சல் பண்ணிட்டாரு. அப்படின்னா அந்த சிறையிருப்பு அதிர்ந்திருக்கு. எப்படி சாத்தியம் இது? 4 மாசம் டியூ கட்டணும் வண்டிக்கு, ஆட்டோக்கு 4 மாசம் டியூ கட்டணும். இல்ல வண்டிக்கு ஃபைனான்ஸ் காரர் அவனே போன் பண்ணி, இல்லங்க 4 மாசம் டியூ தேவையில்லை, கேன்சல் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன இருக்கு? அந்த சிறையிருப்பு அதிர்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கதவும் திறந்துடும். உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் திறக்கப்படும். உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. சிலருக்கு ஆசீர்வாதம் திறந்திருக்கு, ஆனா கை கால் கட்டிருக்கு, எப்படி வெளியே போறது? சிலர் கட்டப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். ஆராதிக்கிறவர்களுக்கு தேவனை மகிமைப்படும். அடுத்தது ஜபம். சூழ்நிலையில செய்யக்கூடிய ஜபம் நம்மளாலேயே முடியாது, எந்திரிக்க முடியாது. ஆனா மத்தவங்களுக்காக ஜபம் பண்றோம் பாருங்க, அது நம்ம வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்த சூழ்நிலையில
பஞ்சத்தை பார்க்க கூடாது, இயேசுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா என்ன இருக்கு? 100 மடங்கு ஆசீர்வாதம். சரி, அடுத்தது இன்னொரு சூழ்நிலையை பார்க்காதே இயேசுவை பார். நான் டைம் கரெக்டா முடிச்சிடும், கவலையப்படாது. நம்ம 45-50 நிமிஷம் தாண்டது இல்லை செய்தி. ரொம்ப நேரம் டைம் போனதே தெரியல. ஆனா உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 45-50 நிமிஷமா மெசேஜ் கொடுத்துருந்தேன். நான் டைம் பார்த்துட்டு ஒரு நேரம் பேசுறது இல்லையே அப்படின்ட்டு. சரி, கடைசியா ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப சூழ்நிலையில முதலாவது நான் என்ன சொன்னேன்? சூழ்நிலை எப்படி வந்தாலும் எங்க போயிடணும்? கோயிலுக்கு போயிடணும். கோயிலுக்கு போய் என்ன பண்ணோம்? இயேசு பேசுறதை கேட்க ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சா அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? பாட ஆரம்பிச்சிடணும். பாட ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து ரிமோட் வேலை செய்யும், சிறையில் பாதுரும், டோர் ஓப்பன் ஆகும், கையில இருக்கிற விலங்கு எல்லாம் ஒஞ்சி விழுந்துடும். அடுத்தது என்ன பண்ணும்? ஜபம் பண்ணும். கம்முன்னு இருக்கக்கூடாது. ஜபம் பண்ணா என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு 2 ஆசீர்வாதம். அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்தது என்ன சொன்னேன்? பஞ்சம் வரும். வாழ்க்கையில பஞ்சங்கள் வரும். போயிடலாமான்னு தோணும், ஓடிடலாமான்னு தோணும், வாழ்க்கை விரக்தி ஆயிடும், போய் சேர்ந்துடலாமான்னு கூட தோணும். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் கீழ் பஞ்சு பாருங்க, நீங்க எந்த இடத்துல பஞ்சத்தை பாத்தீங்களோ அந்த இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்ப சூழ்நிலையை பார்க்காதே இயேசுவை பார்னா, இயேசுவை பார்த்தவங்க யாருமே சும்மா போனதே கிடையாது. பஞ்சத்தையும் பார்த்துட்டாங்க, வியாதி வளைச்சதையும் பார்த்துட்டாங்க, சிறையிருப்பையும் பார்த்துட்டாங்க, உயிர் போற நிலைமையும் பார்த்துட்டாங்க. ஆனா இயேசுவை பார்த்தவங்க யாரும் என்ன பண்ணல? வெட்கப்படவே இல்லை. இன்னொரு விஷயத்த கூட வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. யார் தெரியுமா? இயேசு கண்ணுல பார்த்துன்னு இருக்காரு. இயேசு இப்ப என்ன பண்றாரு? இப்ப இயேசு இங்க வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றாரு? பார்த்துன்னு இருக்காரு. இப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன பண்றாங்க? வந்து என்ன பண்றாங்க? காணிக்கை போடுறாங்க. ஏழை விதவை இருக்காங்க, ஒருத்தவங்க 2 காசு போடுறதையும் பார்த்துட்டாரு. இந்த அம்மா சூழ்நிலை இப்ப என்ன? அடுத்த வேலை சாப்பாடு இல்ல, தான் ஜீவியத்துக்கு வச்சிருந்ததுதான் அந்த 2 காசு. எப்படி அந்த 2 காசை வச்சு 1 மாசம் சாப்பிட முடியும்? இந்த அம்மாவோட நிலைமை என்ன? சூழ்நிலை என்ன? அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. கையில இருக்கிற இந்த 2 காசையும் போட்டுட்டா 1 மாசத்துக்கு பட்னி இருக்கணும். 1 மாசத்துக்கு பட்னி இருக்கணும். எல்லாரும் போட்டாங்க. இந்த அம்மாவோட நிலைமை என்ன? விதவை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, விதவை, ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை. வேலைக்கு போனாதான் காசு, வேலைக்கு போனாதான் காசு, அப்பதான் சாப்பிட முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தான் சூழ்நிலையை பார்க்கல, இயேசுக்காக நான் கொடுக்கிறேன்ட்டு அந்த ஒரு எண்ணத்தை மனசுல பிக்ஸ் பண்ணாங்க. இது ரொம்ப கஷ்டமான நான் காணிக்கை பத்தி சபையில ரொம்ப பெருசா இது வரைக்கும் பேசுறதே கிடையாது, அதிகமா காணிக்கை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இந்த அம்மா வராங்க. இப்ப இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாசம் எனக்கு வாடகை கொடுக்க பணம் இல்லை, அடுத்த வாரம் எனக்கு மளிகை சாமான் வாங்க பணம் இல்லை, இப்ப ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் இருக்கு, அதுக்கான செலவுக்கு பணம் இல்லை. ஆனா கோயிலுக்கு வந்துட்டேன். சூழ்நிலை ரொம்ப மோசம் தான், ஆனா கோயிலுக்கு வந்துட்டேன், இயேசுவோட பிரசங்கத்தை கேட்டுட்டேன், ஆராதனையும் பண்ணிட்டேன், ஜபமும் பண்ணிட்டேன், பஞ்சத்தையும் பார்த்துட்டேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஆனா என் கையில 2 காசு தான் இருக்கு. அந்த 2 காசை யாருக்கு கொடுத்துட்டாங்க? இவங்க இயேசுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப சூழ்நிலையில நாம கொடுக்கிறோமா? நம்ம சூழ்நிலையை தான் பார்த்துன்னு இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனசு தொட்டு வேதம் சொல்லுது. இந்த சத்தியத்தை நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். காணிக்கைகளை பத்தி நான் என்ன பண்றது இல்லை, சபையில பேசுறதே கிடையாது. நீங்க கடவுளுக்காக கொடுங்க அப்படின்னு நான் அதிகமா பேசுறது இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையை பாருங்க. இந்த அம்மாவோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். 10ல் 1 பங்கு என்ன பண்ணும்? வருமானத்துல 10ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும்? தேவாலயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது சட்டம். ஆனா இந்த அம்மா 10ல் 1 பங்கு கொடுக்கல, 10யுமே கொடுத்துட்டாங்க. 10யுமே என்ன பண்ணிட்டாங்க? அப்ப மனசுல எவ்வளவு பெரிய ஏவுதல் வந்திருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசுல எவ்வளவு பெரிய அன்பு இருந்திருக்கும் இயேசு மேல. இயேசு பாக்குறாருன்றதுக்காக கொடுக்கல இந்த அம்மா. மத்தவங்களா என்ன பண்றாங்க? வசதி பயங்கரமா இருக்கிறவங்களா அவர் பாக்குறாருன்றதுக்காக இயேசு முன்னாடி எண்ணி போட்டிருப்பாங்க போல. இந்த அம்மா கையில இருந்தது 2 தான் போட்டாங்க. ஆனா இயேசுக்கு காணிக்கை பெட்டி உள்ளே எக்ஸ்ரே பார்க்க மாட்டாங்க. மேல இருந்து ரிமோட் அமுக்குனா ஆட்டோமேட்டிக்கா டோர் திறக்குது,
அதுதானே? பரலோகத்துல ரிமோட் போட்டா இங்க சிறைச்சாலை டோர் தானா ஓபன் ஆகுது. அப்படி இருக்கும்போது காணிக்க பெட்டி மூடி இருந்தாலும் அதுல எவ்வளவு வில்ல விழுதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? பாருங்க, சூழ்நிலையில இயேசுவுக்கு கொடுத்தார்கள். சூழ்நிலையில தேவாலயத்துக்கு வர்றது ஒரு பக்கம், சூழ்நிலையில ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு பக்கம், துதிக்கிறது ஒரு பக்கம், ஜபிக்கிறது ஒரு பக்கம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு கொடுத்தல் ஒரு பக்கம் இருக்கு. அந்த எண்ணம் மனசுல வரணும். என் சூழ்நிலையை மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? என் வருமானத்துல 10ல் 1 பங்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் கேட்டாரு நேற்று, ஒரு விசுவாசி என்கிட்ட கேட்டார், ஐயா நாளைக்கு சாப்பாடுல ஏதோ போறேன்னு சொல்லி நான் ஏதாவது இது பண்ணட்டுமா, ஏதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு. நான் தெரியாம இப்படி வாங்கிக்கலாம். ஆனா எனக்கு முந்தா நேத்தே ஒருத்தர் இதுக்கான இதை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனா நான் அதை ஏமாத்தி, சரிங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டா, இவருக்கு அவன் கொடுத்தவங்க யாருன்னு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியுமே. கடவுளுக்கு தெரியும்ல. எனக்கு அது முந்தா நேத்தே ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த சாப்பாடுடைய காரியம் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவ்வளவு ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, நான் அது நேத்து இவரை ஒருத்தர் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னேன், நாளைக்கு ஏதாவது இருக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், வேணாங்க அதுக்கு ஒரு காலம் வரும்போது சொல்றேன். ஏன்னா நான் இப்படி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஆனா இந்த அம்மா பாருங்க, என்கிட்ட இருக்கிறதே 2 தான், இந்த 2 வச்சுதான் நான், இந்த 2 காசை வச்சுதான் என் மாசம் ஃபுல்லா சாப்பிடணும். ஆனா நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கரெக்டா கொடுத்துருவேன். என் காணிக்கை தேவனை மகிமைப்படுத்தும், என் காணிக்கை இயேசுவின் ஆலயத்தை அங்கீகரிக்கும், அலங்கரிக்கும்னா நம்ம கொடுக்கறதுல சரியா இருக்கிறோமா? நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கே கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கே வாடகை பிரச்சனை இருக்கு, எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, அந்த ஆனா கொடுக்கறது இயேசு தானே. நமக்கு யார் கொடுக்கறது? நமக்கு பணத்தை கொடுக்கறது இயேசு தான். ஆனா அதுல நாம ஒரு பங்கு ஆண்டவருக்கு கரெக்டா கொடுக்குறோமா? ஒரு சிலர், எனக்கு தெரிஞ்சு சிலர் 10-15 வருஷமா, நான் 10-12 வருஷமா பாக்குறேன், கரெக்டா அந்த காணிக்கை விஷயத்தெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எனக்கு எது வந்தாலும் 10ல் 1 பங்கு, 1000 ரூபாய் வருதா 100 ரூபாய் கடவுளுக்கு, 10,000 ரூபாய் வருதா 1000 ரூபாய் கடவுளுக்கு. ஆனா அதுல 20 பங்கு கொடுக்குறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. பெருமைக்கு இல்லைங்க, இந்த இடத்துல பணத்துல கொடுத்தவங்க இல்ல, ஆனா அந்த ஏழை விதவையுடைய காரியத்தை, காணிக்கைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நாம கொடுக்கிறவர்களாவும் இருக்கணும். சூழ்நிலை மோசம்தான், ஆனா கொடுக்குறோமா? எனக்கு இப்படி இன்கமிங் இப்படி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண, ஆண்டவருக்கு இப்படி அவுட் கோயிங் கொடுக்கணும். அப்ப அது ஆண்டவர் இங்க இல்ல, ஆண்டவர் ஆனா பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு, யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன சபைக்கு பிரியாசப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு சபை இருக்குங்க, மக்கத்தோனியால ஒரு சபை இருக்கு, அந்த சபைக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? வேற எதுவும் கொடுக்கல, கிருபை தான் கொடுத்திருக்கிறாரு. பணம் காசு கொடுக்கல, வேற எதுவும் கொடுக்கல. என்ன கொடுத்திருக்காரு? கிருபையை கொடுத்திருக்கிறார். பயங்கரமான உபத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? பயங்கரமான உபத்திரவம், சோதனை, கொடிய தரித்திரம். தரித்திரம் இல்லைங்க, கொடிய தரித்திரமா. கொடிய தரித்திரம்னா ஒண்ணுமே கிடையாது, 0. இவங்களுக்கு என்ன? இவங்க சூழ்நிலை உபத்திரமா, சோதனை, தரித்திரம். பாத்தீங்களா என்னென்ன இருக்கா? உபத்திரவம், சோதனை, கடும், அதாவது கொடிய தரித்திரம் இருக்கு. ஆனா மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாருங்களா, ரொம்ப சந்தோஷமா கொடுத்தாங்களாம். இந்த ஊழியக்காரன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கான் பாத்தீங்களா? நான் போனேன் அந்த சபையில, அவனுக்கு பாவம் சோத்துக்கே வழி இல்லாத பஞ்சத்துல அடிபட்டவனுங்க, ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு சந்தோஷமா எடுத்து வந்து எனக்கு கொடுத்தானுங்க காணிக்கை, இயேசுக்காக கொடுத்தாங்க. இதுதான் இப்ப சூழ்நிலை இல்ல, இவங்க உபத்திரவத்தை பார்த்து, சோதனையை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல இருந்திருக்கலாம். ஆனா சூழ்நிலையை பார்க்கல, இயேசுவை பார்க்க கத்துக்கொண்டார். அப்ப இன்னைக்கு நாம என்ன சரியா கொடுக்குறோமா, இல்ல சூழ்நிலையை பேசிட்டு இருக்கோமா? ஊழியத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நாம கொடுக்கும்போது கடவுள் என்ன பண்றாரு? நம்மள அபரிவிதமா ஆசீர்வதிக்கிறார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு அப்பப்போ வருமானம் வரும், அப்பப்போ கையில காசு இருக்கும், திடீர்னு 2000 இருக்கும், திடீர்னு 5000 இருக்கும். அதுல 30 பங்கு நான் வந்து சபைக்கு காணிக்கையா கொடுப்பேன். ஊழியம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் அதேதான். ஊழியத்தை ஆரம்பிச்சு நான் போய் ஒரு இடத்துல ட்ரைனிங்ல இருக்கும் போதும் அப்பப்போ மீட்டிங்கு போவோம், காணிக்க வரும். முதல் காரியம், எனக்கு 1000 ரூபாய் வந்த உடனே நான் 300 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். ஏன்னா என்னுடைய பொறுத்துனா அது. ஆனா அந்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்ற, நவீன் கொடுத்தே நீ வளர்ந்துட்டடா அப்படின்னு, கொடுத்தே இன்னைக்கு எங்கேயோ ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்டேன். ஆனா சூழ்நிலையை பார்க்கலாம். அன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி தெரியுமா? நான் வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வந்தாதான் சாப்பாடு, இல்லைன்னா எங்க வீட்டுல சாம்பார் ஊத்தினா தட்டு ஃபுல்லா போகும்.
அவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாத ஒரு குடும்பமா, அரிசி கூட சரியா இருக்காது, கொஞ்சம் வேக வச்சா குழஞ்சிரும், அதுல சாம்பார் ஊத்துனா சாம்பார் பாயாசம் மாதிரி ரசம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் சூழ்நிலை, காசு கொடுத்து அரிசியை வாங்காத குடும்பம். ஆனா அன்னைக்கும் நான் என் சூழ்நிலையை பார்க்கல, நான் இயேசுக்கு கொடுக்கறத பார்க்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நீங்க கொடுத்தா என்ன கொடுத்து எனக்கு என்னதான் கிடைக்கும் பாருங்க. ஆராதனைக்கு சபைக்கு சரியா வரும், வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போதே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறான். ரெண்டாவது நான் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது எனக்கான சிறையிருப்பு எல்லாம் உடஞ்சி போகுது, தானா திறக்குது, தானா கட்டுகள்லாம் அவுந்து போகுது. அடுத்தது என் உயிரே போற சூழ்நிலை வந்தால் நான் ஜெபம் பண்றேன், என்ன மட்டும் இல்ல அவனை மட்டும் இல்ல, நான் ஜபிக்கிற ஆளை மட்டும் இல்ல, என்ன கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறா. பஞ்சம் வந்த போது நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோட 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இப்ப என்னுடைய உபத்திரவத்தை அல்ல, என்னுடைய சூழ்நிலை அல்ல, நான் என்னுடைய சூழ்நிலைக்கு மேல இயேசுவை கணம் பண்றவனா நான் இருக்கேன். அப்ப என்ன நடக்குது? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. இந்த பாருங்க என்ன சொல்லிருக்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். அதாவது ஆண்டவர் இந்த 7 விதவை போட்ட காணிக்கைய கோட் பண்ணி சொல்றாரு, நீங்க 2 கொடுக்குறீங்க, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இந்த 7 விதவை 2 காசு தான் போட்டிருப்பா, எனக்கு தெரிஞ்சு அவர் 2000 கோடி ரூபாய்க்கு சொத்தாயிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சிருப்பார். ஏன்னா போட்டது 2 காணிக்க போட்டது வந்து வலிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றா பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. பீரோல கட்டுக்கட்டா அடுக்குனீங்கன்னா கூட சரிஞ்சு விழுமா, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவோம். ஐயோ பாருங்க, நமக்கு வந்து பர்ஸ்ல தான் வச்சு வைக்கிற அளவுக்குலாம் இல்ல, மடியில பிடிக்கிற அளவுக்கு கடவுள் கொடுக்கறது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம கடவுள் கரெக்டா கொடுக்குறோமா? நம்ம கணக்கு, நம்ம போடுற கணக்கு ஒண்ணு, கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பார். பாப்பாரு இந்த மாசம் உனக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு கரண்ட் பில்லு கட்டியிருக்கான், எவ்வளவு வீட்டு வாடகை கட்டியிருக்கான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னத்தை கொடுத்தான்? அந்த அப்படின்னா என்னன்னா, நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறோம், வீடு, கரண்ட் பில்லு, அப்புறம் பசங்க காரியம், அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். சபையை என்ன பண்ண, இயேசுன்னு ஒருத்தர் தான் இதெல்லாம் சமாளிக்க கொடுக்குறாருன்றதை பார்க்க விட்டோம். அப்ப நான் கொடுக்கும்போது என் வாழ்க்கை எப்படியா இருக்குதா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியெல்லாம் போடுவாங்களாம், மடியிலலாம் சரிந்து விழும்படி போடுவாங்க. அப்ப கொடுக்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசுக்கு கொடுக்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிப்பாட்டவே கூடாது. அதுல இருந்து எடுத்து என்ன பண்ற கூடாது. அப்ப சம்பளம் வாங்கினா என்ன பண்ணும், எனக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு, நீங்க கொடுக்கறதுதான் காணிக்க. ஏன்னா நிறைய பேர் காணிக்க என்னன்னு எனக்கு தெரியாது, காணிக்க பெட்டி உள்ள நான் கேமரா வைக்கல, ஆனா பரலோகத்துல கேமரா வைக்கப்பட்டிருக்கு. பரலோகத்துல கேமரா எவ்வளவு போடுற அந்த அளவுக்கு தான் அளப்பாரு. கரெக்ட் தானே? 1 லட்ச ரூபா நான் இந்த மாசம் சம்பாதிச்சிட்டேன்பா, சரி போனா போது ஒரு 500 ரூபா போட்டுரும். அப்படியா? 500 ரூபாய்க்கு ஏத்த அளவு தான். அடுத்தது நான் சொல்லல, என்னடா பாஸ்ட் இப்படி பேசுறேன், வசனம் அப்படி சொல்லுது. அப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையில வந்தீங்களோ, சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? தேவாலயம். நான் போக வேண்டிய இடம் எது? தேவாலயம். அங்க போய் என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைய கேட்கணும். நான் அவருக்கு செவி கொடுக்கும் போது அவருடைய வார்த்தையை நான் கேட்க அவர் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது சூழ்நிலை சிறையிருப்பா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணோம்? ஜெபம் துதித்து ஆராதிக்கணும், கடவுளை மகிமைப்படுத்தணும். அப்ப என்ன நடக்கும்? என் சிறையிருப்ப ஆண்டவர் பார்க்கிறார், அதிர்வை உண்டு பண்றார், கதவை தானா திறக்கிறார், கட்டுகளை அவுத்து விட்டுறார். அடுத்தது உயிரே போனாலும் சரி, ஜபம் மத்தவனுக்கு பண்ற ஜபம் ஒரு ஆசீர்வாதம், அதே ஜபம் எனக்கு ரெட்டப்படியா ஆசீர்வாதம். அடுத்தது என்ன சொன்னேன்? பஞ்சம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, வீட்டுல உட்காந்துரு, ஏசப்பா போதும்பா, பஞ்சத்தை பார்க்காத, வந்து ஏசு வைப்பார், அவருக்கு கீழ்படி, உன் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்தது என்ன சொன்னேன்? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசுவுக்கு கொடுக்கறதுல உற்சாகமா இருக்கும்போது, நான் இப்ப கூட சாட்சி சொல்றேன் பாருங்களேன். இந்த சேர்ல வாங்கி போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10-12 வருஷம், 10-11 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சில சேர் தான் உடஞ்சி போச்சு. எனக்கு ஒரு பக்கம் மனசுல போயிட்டே இருக்கும். இந்த ஃபேன் வாங்கி போட்டு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு ஒயர் கூட மாத்தல, ஒரு கண்டென்சர் கூட மாத்தல. இப்படி கண்டென்சர் எல்லாம் மாத்துவாங்கல்ல ஃபேன்ல, அதெல்லாம் கூட மாத்தந்தே கிடையாது. டியூப் லைட் 10 வருஷம் முன்னாடி வாங்கி போட்டு டியூப் லைட் இப்பதான் 2 போயிருக்கு. சேரு ஏன் தெரியுமா? இது எதுவுமே நான் வாங்கி போடல, ஒருத்தர் ஒரு இது பண்ணா. இந்த சேர்லாம் கூட அப்படிதான் சொல்லுவேன், இதுக்கான ஆசீர்வாதம் கட்டாயமா உங்களுக்கு உண்டு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு கவு தட்டி, இந்த சேர்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க,
வச்சுக்கோங்க. நாங்க என்னடா இது சபையை ஓபன் பண்ணல, அதுக்கு முன்னாடி சேர் வந்துச்சு, ஏதோ சர்ச்சை, ஓ இவ்வளவு சேருக்கு அப்ப வேலை இருக்கு, இவ்வளவு சேருக்கு உனக்கு வேலை இருக்கு, ஆண்டவர் முன்னாடி என்ன பண்றாரு? அதுதான் நான் சொல்றேன் பாருங்க, கடவுளுக்கு கொடுக்கிற போது நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் தாறுமாறா வரும். ஆனா நான் சொல்ல பாருங்க, ஆமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்க மடியில போடும். இன்னைக்கு சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, ஆகையால சூழ்நிலையை பார்க்காதீர்கள். இனி வர நாட்கள்ல ஓய்வு நாள்ல யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நான் போய் இயேசுவை பார்க்கறேன், அப்ப அவரு என்ன பார்த்துக்கினே இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க என்ன பார்ப்பான், இந்த பக்கம் இருக்க அதெல்லாம் இல்லை, நான் இயேசுவை பார்ப்பேன். ஆகையால நாம் ஜெபித்து முடிஞ்ச பிறகு ஒரு சாட்சி, ஜெபித்த பிறகு நம்ம சாட்சியை கேட்போம். இன்னைக்கு சூழ்நிலை ஆண்டவத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்க? ஏதோ சூழ்நிலை இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை ஆண்டவத்துல ஒப்பு கொடுப்போம். நேசுவெல்லாம் எடுத்து அன்பின் பரவாயில்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாள்ல கூட கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு வார்த்தையை பேசி இருக்கிற, சூழ்நிலையை பார்க்காதே, இயேசுவை பார். ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசுவை பார். இந்த பலவீனப்பட்டு பல வருடங்களாய் நிமிர முடியாதபடி வளைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு ஸ்திரீ தேவாலயத்திற்கு சென்றால், இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டால், இயேசு அவளை பார்த்தார், அவள் பிரச்சனைகளை பார்த்தார், எது அவளை வளைத்திருக்கிறது என்று பார்த்தார். உடனே தொட்டு அந்த பலவீனத்திலிருந்து அவளுடைய வாழ்க்கையை நிமிரபடி செய்தார். இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள், நிமிர முடியாதபடி குடும்பம் வளைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அதன் மத்தியில இந்த இயேசுவின் வார்த்தையை கேட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, உங்கள் வாழ்க்கை நிமிரும். ஏதோ ஒரு சூழ்நிலை சிறையிருப்பு இருக்கிறது, இந்த சிறையிருப்பிலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன், இந்த சிறையிருப்பை அழித்து விடுமோ, ஆனால் நீ தேவனை மகிமைப்படுத்து, கர்த்தரை ஆராதி, அதை துதித்து மகிமைப்படுத்திப்பார். உன் சிறையிருப்புல, உன் வாழ்க்கையில இப்போது காணப்பட சிறையிருப்புல ஒரு அதிர்வு உண்டாகும். சிறையிருப்பின் கதவுகள் தானா திறக்கும், உன் கட்டுகள் தானா அவிழ்ந்து வர நீ வெளியே வருவார். நீ மற்றவர்களுக்காக, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ மற்றவர்களுக்காக ஜெபித்துப்பார். உன் வாழ்க்கையில இரட்டத்தனியான ஆசீர்வாதங்கள் கொண்டு வர சூழ்நிலையை பார்க்காதே, ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசுவை பார். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதே போல பஞ்சம், நெருக்கடிகள், சரீரத்துல பஞ்சம், வாழ்க்கையில பஞ்சம், பொருளாதார ரீதியான காரியங்கள்ல பஞ்சம், என்னை சுற்றி ஒரே பஞ்சமா இருக்கிறது, எங்க போனாலும் பஞ்சம். அந்த கர்த்தரை தேடு. உன் சூழ்நிலையில, உன் பஞ்சத்தின் நெருக்கத்துல உன்னை அதே இடத்துல 100 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், கர்த்தர் என் கைகளை ஆசீர்வதிக்கிறார். என் மாத வருமானம் கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் இயேசுவுக்காக நான் கொடுக்கிற காணிக்கை இன்னும் சாட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 2 காசு போட்ட அந்த விதவையை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்துல கொடுத்தார்கள். அதே போல வார்த்தை சொல்லுகிறது, கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில அது பல்மடங்கு ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்நிலையை பார்க்காது, இன்று இயேசுவை பார்க்க வந்திருக்கிற வாழ்க்கையில இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார், செயல்பட போகிறார், கிரியை செய்ய போகிறார். சொன்ன வார்த்தைகள் முழுவதையும் நிறைவேற்றி உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார் என்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.